வணக்கம் மக்களே. ஸோ டுமாரோ, அதாவது நாளைக்கு வந்து என்னோடய ஜாபோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதுக்கான சின்ன ப்ராசஸை வந்து நான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஸோ நாளைக்கு தான் என்னோடய அஃபிஷியல் ஜாயினிங். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் அந்த அஃபிஷியல் டீட்டெயில்ஸ், என்ன பண்ணுறோம், என்ன கம்பெனி, என்ன வேலை அண்டு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாமே சொல்ல மாட்டேன். மற்றபடி பேசிக்காக என்ன மாதிரியான வேலை, சும்மா அது மாதிரி லைட்டாக ஜஸ்ட் கொஞ்சம் அதாவது ஒரு நாளில் என்ன நடக்கும் வேலைக்கு போனால் அப்படின்றத வந்து நம்ம சும்மா பார்க்கலாம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு தான் சொல்லி இந்த வீடியோவை நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் நைட் வந்து இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 11:50 அந்த டைம் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சா என்னோடய ஷிஃப்ட் வந்து 12:30 ஆரம்பிக்க போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ வந்து விடிஞ்சிருச்சு. அண்ட் நான் வந்து சரி அப்போயே வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். சரி இல்லை, நம்ம குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால தான் குளிச்சுட்டு வந்தேன். அண்ட் குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பியர்டெலாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். அப்படி கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் ஏங்கா தெரிவேன். அண்ட் வந்து எனக்கு ஆஃபீஸ் டைமிங் வந்து 12:30 சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து இப்போ வந்து 12 மாற்றிருக்காங்க. அண்டு 12லேருந்து எவ்வளோ நேரம் அப்படின்றத வந்து நான் கேட்டு பார்த்தேன். அண்ட் வந்து அவங்களே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. சரி ஓகே, எத்தனை மணி ஆனால் என்ன, நமக்கு ரூம்லேயே வந்து சாப்பாடு வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது, ஜூஸ்லாம் எல்லாமே வந்துடப்போகுது. ஸோ அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் வந்து என்ன மாதிரியான வேலை அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா எனக்கு இன்னும் என்ன வேலை அப்படின்றது தெரியும். அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்றது ரொம்பவே ஆர்வமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச டைம் வந்து 11 நினைக்கிறேன், 11 ஆக போகுது. அண்ட் இன்னும் 1 ஹவரில் வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளும் விஐபி வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைக்க போகுது நமக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் தான், நிறையாலாம் செலவு பண்ண போகிறதில்ல. சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது சரி அது ஞாபகம் வரல டக்குன்னு. அண்ட் மற்றபடி வந்து சேனல்லையும் கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன். அண்ட் மிடில்லையும் வந்து நான் வீடியோஸ் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. ஐயோ அண்ட் சரி, எனக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. 12 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கிளிப் ஒன்று எடுக்கலாம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் டக்குன்னு வீடியோ எடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே டைம் கரெக்டாக இப்போ வந்து 11:50 கிட்ட ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போய் ரெடியாக உட்காந்துருவேன். எது கரெக்டாக 12 மணிக்கு போய் உட்காரணும் அப்படின்றதுனால 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பிசியெல்லாம் ஆன் பண்ணி ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து கரெக்டாக எனக்கு 12 மணிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 12 மணிக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட என்னென்னலாம் அப்டேட் வச்சு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் அப்போ தான் எனக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 12லேருந்தே வந்து நான் வந்து அந்த ஆல்ரெடி நிறைய மெயில்ஸு அண்ட் வந்து லாகின் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் பெருசாக நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் வந்து மற்றபடி எதுவும் இல்லை. இந்த ப்ராசஸ் அண்ட் மெயில்ஸ் தான் நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கேன். நிறையா ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். வேறு எதுவும் இன்னும் அதான் எக்ஸாக்டாக என்ன ஒர்க் அப்படின்றதுலாம் தெரியல. பட் நார்மலாக லாகின் ப்ராசஸ் மற்ற நிறைய ப்ராசஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. ஸோ மதியானம் கால் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து என்னோடய ட்ரைனிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அண்ட் வந்து இன்னும் அது கொஞ்சம் முடியல. ஸோ பேலன்ஸை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜாபோட என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான். அண்ட் நடுவில் வந்து நான் பிரேக்கும் எடுத்தேன். நடுவில் போய் சாப்பிட்டு வந்தேன். அண்ட் அப்பப்போ கொஞ்சம் சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படி ரொம்ப நேரம் போய் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்க முடியல. அண்ட் ஓகே, இட்ஸ் குட். ஃபர்ஸ்ட் டே வாஸ் குட். இப்படி தான் வந்து ஒரு கார்பரேட் லைஃப்பில் ஃபஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படின்றது. மேபி ஆஃபீஸ் ஒரு டேரெக்டாக ஆஃபீஸ் போயிருந்தால் ஒரு செம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றனால இதுவே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அண்ட் எப்படியோ என்னோடய ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ஒர்க் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒர்க் ஆரம்பிக்கல, பட் ஓகே, எனக்கு இந்த டீம் பிடிச்சிருக்கு. ஹெல்ப் நிறையா பேர் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு போடுறேன். அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக ரொம்ப லேட்டாக தான் போடுவேன். ஸோ டாடா பாய், see you on the next video.